எப்படி சார் 4 கொலை, ஒரு வித்தியாசம் இல்லை, அப்படியே அச்சடிச்ச மாதிரி. ஒரு கொலையை யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவிடன்ஸை விட முக்கியமான விஷயம் மோட்டிவ். எதுக்காக ஒரு கொலை நடக்குதுன்னே தெரியலன்னா எங்கிருந்து தேட ஆரம்பிக்கிறது? கொலைகாரன் நம்மளை சுத்தி இருக்கிற யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா நாம தேடுற ஆள் சின்ன பையனா இருக்க முடியாது. குறைஞ்சது 45 இருந்து 55 வயசுக்குள்ளதான் இருக்க முடியும். இறந்தது எல்லாமே 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்க. தம் அடிச்சா கொஞ்ச நேரத்துல திரும்பி அடிக்கணும்னு தோணுது இல்ல? கொலைகாரனுக்கும் அதே போலதான். கொலை பண்றது ஒரு அடிக்ஷன். வத்தாத கிணறு மாதிரி தண்ணி எடுக்க எடுக்க ஊறிக்கிட்டே இருக்கும். சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சார், இந்த கேஸோட முதல் கொலை தான் கொலைகாரோட முதல் கொலை நினைச்சிட்டு இருக்கோம். சார், நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆட்கள் சில நேரத்துல கொலை பண்றதை அப்படியே நிறுத்திட்டு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு திரும்ப ஆரம்பிப்பாங்கன்னு. எதனால அப்படி? டிஸ்ட்ராக்ஷன். கொலை பண்றதுனால அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் வேற எதுல இருந்தாவதோ வேற யார் மூலமாவோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால நிறுத்திருப்பாங்க. அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் 20 வருஷம் பின்னாடி போனோம்.